கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் மக்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி மற்றும் சேலம் ஏற்காட்டில் இருக்கும் நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். முதலில் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். கோடை விடுமுறையை கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று அகஸ்தியர் அருவியில் தற்போது கூட்டம் எப்படி இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிற்கும் கோடை விடுமுறை இன்னும் 2 நாட்களில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க உள்ள இந்த சூழலில் இந்த விடுமுறை நாட்களின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமானது அலைமோதி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்தில் சீசன் துவங்குவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கின்ற இந்த சூழலில் பிரதான அருவிகளில் தண்ணீர் இல்லாததன் காரணமாக தற்பொழுது பாபநாசம் தலையணை, அகத்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கிறது பாபநாசம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் உள்ள முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியான அகத்தியர் அருவியில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த அகத்தியர் அருவியை பொறுத்தவரையில் முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்டது என்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே இங்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் காலை முதலே சுற்றுலா பயணிகள், குழந்தைகள் தங்களுடைய குடும்பத்தினருடன் கூட்டமாக இங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இந்த அகத்தியர் அருவியில் குவிந்த வண்ணம். தற்போதைய நிலவரப்படி சுமார் 300க்கும் மேற்பட்ட கார் மற்றும் வேன்கள் மற்றும் உள்ளூர் மாவட்டங்களில் இருந்த இருசக்கர வாகனங்களிலும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் இங்கு வந்து இந்த அகத்தியர் அருவி, இந்த அகத்தியர் அருவியை பொறுத்தவரையில் அகத்திய மாமுனிவர் மற்றும் பல்வேறு முனிவர்கள் வாழ்ந்த இந்த அகத்திய மலையிலிருந்து வரும் இந்த அருவியானது பல்வேறு மூலிகை சாறுகள், மூலிகை செடிகளிலிருந்து ததும்பி வரும் இந்த தண்ணீரில் குளிப்பதன் மூலம் உடம்பில் உள்ள உஷ்ணம், அதாவது வெப்பம் தணிப்பது மட்டுமின்றி பல்வேறு சத்துக்கள் நிறைந்த இந்த தண்ணீர் குளிப்பதன் மூலம் பல்வேறு புத்துணர்ச்சிகள் ஏற்படுகின்றன. எனவே இந்த அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு குவிந்த வண்ணம். இதோ ராமேஸ்வரத்திலிருந்து சுற்றுலா பயணி ஒருவர் இங்கு குடும்பத்துடன் குளிப்பதற்கு வந்துள்ள அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த இயற்கை சூழ்ந்த இந்த சுற்றுலா அருவி எப்படி இருக்கு? நீங்க எங்க இருந்து வாரீங்க? என்ன மாதிரியான சூழல் இங்க நிலவும்? நாங்க ராமேஸ்வரத்துலேருந்து வரோம். ஸ்கூல் இன்னும் 2 நாள் முடிய போகுது. பிள்ளைங்களுக்குலாம் ஒரு டூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போன வருஷம் வரணும்னு நினைச்சோம், வர முடியல. இந்த வருஷம் கண்டிப்பா அகத்தியர் வந்து குளிச்சுட்டு சொரிமுத்தனார் கோயில் போகணும், காரையார் டேம் பார்க்கணும். ஈவினிங் அதுக்கு மேல குற்றாலம் போலான்னு இருக்கும். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபேமிலியோட அங்க வந்திருக்கீங்க, இங்க வந்து எப்படி இருக்குது? நீங்க அதை எப்படி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சார். வண்டி வரும்போது ரொம்ப தீவிரமா செக் பண்றாங்க, கொள்றாங்க. நல்ல முறையான ஒரு இதுல வண்டி அனுப்பிடுறாங்க. இங்க வந்து ஃபால்ஸ்ல குளிச்சதுல குழந்தைகளோட வந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்லுமா, எங்க இருந்து வரீங்க? இங்க எப்படி, அதாவது பெண்கள் குளிப்பதற்கு இங்க தேவையான இடங்கள்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் இங்க இருக்கு? ராமேஸ்வரத்துல இருந்து வர்றோம், நல்லா இருக்கும். லீவ் டைம், அதனால வந்து அதாவது பாத்தீங்கன்னா இந்த அகஸ்தியர் அருவியை பொறுத்தவரையில் அதாவது ஆண்கள் குளிப்பதற்கு, பெண்கள் குளிப்பதற்கு தனித்தனியாக இடம் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இங்கு வரும் பெண்கள் குளித்து முடிந்து உடை மாற்றுவதற்கான இங்கு உடைமாற்று அறையானது சரியான வசதிகள் ஏற்பாடு செய்யவில்லை என்பது சுற்றுலா பயணிகளின் கருத்தாக இருக்கின்றது. இது மட்டுமின்றி அருகில் உள்ள மணிமுத்தார் அருவியிலும் தண்ணீர் குறைந்திருப்பதன் காரணமாகவும் தற்பொழுது பாபநாசம் அணையின் நீர்மட்டம் குறைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த அகத்தியர் அருவி மட்டுமே ஆண்டு முழுவதும் வற்றாத நதியாக காணப்படுகிறது. எனவே இந்த அகத்தியர் அருவி மட்டுமே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். ராஜலட்சுமி. சுடலைக்குமார், நீங்கள் இணைப்பிலேயே இருங்க. அடுத்தது சேலத்திலிருந்து ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான ஏற்காட்டில் மக்கள் எந்த அளவுக்கு குவிந்திருக்கிறார்கள், அதை பற்றி சொல்லுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது பள்ளி திறக்க இன்னும் 1 நாட்கள் உள்ள நிலையில இந்த கோடை விடுமுறையை அனுபவிக்க, அதாவது குடும்பமாக ஏற்காட்டுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா ஏற்காட்டில் இருக்கிற ரோஜா தோட்டம், அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, மான் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக தங்களுடைய பொழுதை கழிப்பதற்காக தங்களுடைய குழந்தைகளுடன் தற்போது பூங்காக்களை குவிந்துள்ளனர். தான் இப்போ இருக்கிறது வந்து, அதாவது ஏற்காடுல இருக்கிற அண்ணா பூங்கா பகுதியில் நின்றுட்டு இங்க வந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் இங்கேயும் குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த ஏற்காடு சுற்றுலா தலமானது, அதாவது மலை பிரதேசம் சேர்ந்தது. குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானலை விட இங்கு வந்து பொருளாதார சூழ்நிலையில வந்து மிகவும் குறைந்த விலைகள் அனைத்தும் கிடைப்பதால வந்து அனைத்து தரப்பு மக்களும் ஏற்காட்டை வந்து படையெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஏற்காட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கோடை விழா வந்து நடத்தப்படவில்லை. வழக்கமாக மே மாத மத்தியிலும் மற்றும் மே மாத இறுதியிலும் கோடை விழா வந்து நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு இந்த கோடை விழா
திருவிழா நடத்தப்படுவது சுற்றுலா பயணிகளிடையே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ஆனால் இங்கு வரும் இந்த கோடை விடுமுறைக்கு அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் பல்வேறு இடங்களில் செய்யப்பட்டிருக்கு. மேலும் அது மட்டும் இல்லாமல் தோட்டக்கலைத்துறை சார்பாக பல வண்ண பூக்கள், அதாவது 15,000 தொட்டில பல வண்ண பூக்கள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வருத்தத்தையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டை இந்த கோடை விடுமுறை கழித்து வந்திருக்காங்க. நம்மிடையே பேசுவதற்காக சுற்றுலா பயணிகள் ஏராளமான காத்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். இந்த ஏற்காடு இந்த வருஷம் உங்களுக்கு கோடை விடுமுறை எப்படி இருக்கு? என்னென்ன இடங்கள் நீங்க பாத்தீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் இங்கே அண்ணா பூங்கா வந்திருக்கோம். இங்கே ஃப்ளார் ஷோ வச்சுருக்காங்க. விதவிதமான ஃப்ளார்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. லேக் போயிருந்தோம், போட்டிங் போனோம். பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் மான் பூங்கா போனோம். ஸோ இது வெக்கேஷனோட லாஸ்ட் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த வீக் வந்தோம். ரொம்ப நல்லா பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ராஜலட்சுமி, அதாவது பெற்றோர்கள் மட்டும் இல்லாம குழந்தைகளும் ரொம்ப உற்சாகமா இந்த கோடை விடுமுறை அறிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. தம்பி, நீ சொல்லு, இந்த கோடை விடுமுறைக்கு இந்த ஏற்காடு உனக்கு எப்படி இருந்தது? உனக்கு நல்லா இருந்துச்சு. என்னென்ன இடங்கள் பார்த்த, எங்கெங்க போன, எப்படி இருந்தது உனக்கு? இங்கே போனேன், அப்புறமா போட்டிங் போனேன். நல்லா இருக்கும். ராஜலட்சுமி, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 5,000 தொலை மேல இருக்கிற இந்த ஏற்காடுல எப்பொழுதுமே மிதமான சூழ்நிலை நிலவுவதால ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்காடுல அதாவது மழையும் வெயிலும் மாறி மாறி இருப்பதால இதமான சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று இங்க இந்த பகுதியில் கனமழை பெய்ததால ஏற்காடு முழுவதும் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் இந்த கோடை விடுமுறையை ரொம்ப உற்சாகமா, ரொம்ப உத்வேகத்தோட கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி, கோடை விடுமுறையின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று சுற்றுலா தலங்களில் குவிந்திருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு சேலத்திலிருந்து தகவல்களை வழங்கிய ரியாஸ் உங்களுக்கு நன்றி. மற்றும் நெல்லையிலிருந்து சுடலைக்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.